எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு சுவையான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா இது ஒரு காரசாரமாக பெப்பரெல்லாம் அதிகமாக சேர்த்து நல்லா சுவையாக செய்ய போகிறோம். ஹோட்டலில் சாப்பிட்றத விட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சரி வாங்க இந்த டேஸ்ட்டான சுக்காவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் பீசஸ் எலும்பு இல்லாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த மட்டன்லேருந்து நல்லா தண்ணி வெளியே வரும். அதெல்லாம் வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா சுண்டணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்தணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நமக்கு தண்ணி. நான் ட்ரை கறியாக பண்ணுறதுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சிடலாம். மட்டன் வேகட்டும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்ப்போம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து ஸ்டாக் கொஞ்சமாக தான் இருக்குது. நல்லா வெந்து வந்துருச்சு மட்டன். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு சுக்கா பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லா பேன் சூடாயிடுச்சு. இப்போ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. மிளகோட காரம் அதிகமாக இருக்கணும், இப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே ஒரு 2லேருந்து 3 போல் மிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நைஸ் பவுடர் அரைக்கணும். லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதில் ஒரு வாசம் நல்லா வரும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்குங்க. இது கூட நீங்கள் மல்லி கூட சேர்த்து வறுத்து அரைக்கலாம். நான் மல்லித்தூள் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால இப்போ இதை மட்டும் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்க போகிறேன். இப்போ நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டேன். அம்மியில் நல்லா வாசனையாக இருக்குது. பவுடர் அரைக்கும் போதே அம்மியில் அரைச்சி செய்கிறது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இப்படி அம்மியில் அரைச்சி எதாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். குழம்பெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நல்ல வாசனைக்காக சின்னதாக ஒரு பிரியாணி இலை, ஒரு 4-5 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கிறேன். லைட்டாக இந்த ஆயிலில் வதக்கி விட்டுக்கலாம். இருக்கும். 1 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போல் உரித்து நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதை விட அதிகமாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகட்டும். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச அந்த மசாலா பொடி.
அதையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம மட்டனை சேர்க்கணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. பச்சை வாசம் போகட்டும். கூடவே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், சேர்த்துக்கோங்க. காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்க்கலாம். மட்டனில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து குக் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். லைட்டாக அந்த வெங்காயத்துக்காக மட்டும், அவ்வளோதான். 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸை இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போவே சேர்த்தோன்னா தான் அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும் மட்டன். நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். நல்லா ட்ரையாக வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே சிம்லேயே இல்லை மீடியம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட சுக்கா சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். காரத்தை பொறுத்து சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக சேர்க்குறேன், 1 டீஸ்பூனை விட கம்மியாக. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நல்ல வாசனைக்காக கருவேப்பில் தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான மட்டன் சுக்கா இப்போ ரெடி. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.